ஹாய் எவ்ரிவன். ட்ரெஸ்ஸிங் டேபிள் க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசிங் வீடியோவோட லாஸ்ட் பார்ட்டு இது தாங்க. லாஸ்ட்டு ரேக் மட்டும் க்ளீன் பண்ணாமல் இருந்தது. ஸோ அதையும் கையோடு க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸுமே எடுத்து நீட்டாக க்ளீனாக ஆக்கி எடுத்து வச்சாச்சு. அப்போ தான் உள்ளே என்ன பொருள் இருக்குது இல்லை எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ அப்புறமா லைட்டாக காலின் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீட்டாக நான் தொடச்சி முடிச்சிட்டேன். நம்ம வீட்டிலலாம் ஒரு சில பொருள் இருக்கும் பார்த்தீங்களா, எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம தூக்கியே போட மாட்டோம். அது மாதிரி தாங்க இந்த ப்ளூ கலர் டப்பா. இதில் என்ன இருக்குன்னா எனக்கு தெரியாது, ஆனால் வருஷம் அதை அடுக்கி க்ளீன் பண்ணி நான் வச்சுருவேன். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா இந்த ஹூக் வந்து மீஷோலேருந்து தான் வாங்கினது. சூப்பராக இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரெஷஸ், மற்ற திங்ஸ் எல்லாமே நீட்டாக எடுத்து அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டேன். கொஞ்சம் பேட்ரிலாம் எப்பயுமே ரீஸ்டாக் பண்ணி வச்சுப்போம் வீட்டில். ஏன்னா டிவி ரிமோட் இல்லை வேறு எதுக்காக தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் எல்லாமே கொஞ்சம் கை கிட்ட இருக்க மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி எடுத்துட்டேன். இந்த வீடியோவில் வந்து என்னோடய ரியலிஸ்டிக்கான இப்படி தான் என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கும். அது எப்பயுமே இப்படி தான் இருக்கும். வேறு எக்ஸ்ட்ரா ஸ்டஃப்ஸ்லாம் நான் ஆட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் அந்த காலத்து ட்ரெஸ்ஸிங் டேபிள்னால மேக்ஸிமம் இவ்வளோ தான் நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஸோ அதுக்குள்ளே எப்படி எனக்கு பிடிச்ச திங்ஸ்லாம் நீட்டாக நான் அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.